வித்தியாசமான கலர் கண்ணாடின்னு பார்க்காதீங்க, இது ரீடிங் கிளாஸ். அப்புறம் எனக்கு இது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். நான் எதுக்கு இப்போது இந்த வீடியோ போடுறேன்னா, இது பயங்கர அசிங்கமாக இருக்கிற கிளாஸ். இந்த கிளாஸ் வேண்டாம், ஐயோ சாமி, நமக்கு இதுதான் செட் ஆகும். ஓகே, இல்லை நான் ஏன் இந்த வீடியோ போடுறது தெரியுமா? இது பைக்கிங் கனெக்டடே இல்லைப்பா. இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஹிந்தி படப்பா, என்ன சையாராய்வா அப்படி ஏதோ ஒரு ஹிந்தி படப்பா, அதை பார்த்துட்டு நிறைய பசங்க உளுந்து அழுகிறாங்க. ஒரு பொண்ணு 2-3 பொண்ணுங்க அப்படியே தலை சுற்றி விழுகிறாங்க. ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி அந்த டாக்டர் அவனை துரத்தி விரட்டி விட்டாப்படியாமா. எனக்கு புரியல என்ன அந்த படத்தில் அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நான் போய் பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியுமா, இது ஏதோ ஒரு ஜென்சி படம் மாதிரி இருக்கா. நம்ம இந்த வயசுல கியூரியாசிட்டி ஓகே, இந்த வயசுல நம்ம போய் அது என்னன்னு போய் அது என்னமோ ரொமான்டிக் படம்னு புரியுது. அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இப்படி தலை சுற்றி விழுகிற மாதிரி அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஏதோ ஆனா கூடி அந்த அளவுக்கு அழுக மாட்டாங்க போல இருக்கு. உளுந்து அழுகுறாங்க. என்ன எனக்கு அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியலப்பா. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டாலும் என்னை சிரிப்பானுங்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, உங்களுக்கு யாருக்கும் இதை எதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. எனக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல. இல்லாட்டி ஓடிடியில் அந்த படம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். என்னப்பா நீங்கள் ஜென்சி பசங்கள்லாம் இந்த கண்ணாடி மாதிரி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறோம்ப்பா. எனக்கு இந்த கண்ணாடி என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கனடாலேருந்து வந்திருந்தார். அப்போ அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அவர் செம்ம அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அவர் போட்டது ஹீரோ மாதிரி இருக்கார். நமக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பை காய்ஸ்.